தமிழ்நாட்டு மக்களே, ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடிகர் விஜய் இப்போ நடிகர் அல்ல, முதலமைச்சர். ஸோ அந்த இதுக்கு நெருங்கி விட்டார். அங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சில விடயங்களை நான் இப்போ பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சரின் வீட்டை, அதாவது நடிகர் விஜயின் வீட்டை திரிசா போயுள்ளார். அதாவது காரில் போகிற காட்சியை நாங்கள் லைஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ எதற்காக போனார், ஏன் போனார்னு தெரியல. அடுத்த பார்த்தா விஜயின் வீட்டில் அந்த தகப்பன் தாய் அவர்களோட சேர்ந்து கொஞ்சம் பேர் குடும்பங்கள் விசில் அடிக்கும் காட்சிகளையும் பார்த்தேன். அதாவது விசில் அடித்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். அடுத்தது முதலமைச்சர், அதாவது நடிகர் விஜயின் தகப்பனர் ஒரு டிவிக்கு போட்டி கொடுக்கல, அவருடைய குரல் உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்த குரலாக அடங்கி போய் கதைச்ச குரலையும் கேட்டேன். அது உண்மையாக சொல்ல போனால் ஒரு தேப்பனுக்குள்ள ஃபீலிங், நிச்சயமாக அது தேப்பன்ற ஃபீலிங், அதில் நாங்கள் ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. அதாவது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் சொன்னார். நான் அதாவது என்ற பிள்ளையை நீங்கள் வெளில வச்சதுக்கு உங்களோட காலில் பாதத்தில் வணங்குறேன் என்ற மாதிரி சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் என்ற மாதிரியும் சொன்னார். எந்த குரல் வரை உழுக்க போடுறது, அதாவது அந்த நிலையில் அவர் பல விடயங்களை அதில் சொன்னார். ஆனால் அவற்றை மனம் பதட்டப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பல நடிகர் மேல் விசில் அடித்து வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன எனக்கு ஒரு கவலை எப்படின்னா, நடிகர் சத்யராஜ் அவர் கதைச்ச கதைக்கு கட்டப்பன் இப்போ எங்கே நிற்கிறாரோ தெரியல. ஸோ அவருக்கு என்ன என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் நடிகர் விஜய் இனி நடிகர் விஜய் அல்ல, முதலமைச்சர் விஜய். ஸோ வெற்றி தோல்வி நிச்சயமாக உண்டு. அதாவது உடனே நீங்கள் பலர் வேறு மாதிரி கதைக்கலாம். நீ சீமானை பற்றி கதைக்கிறான், என்னதுக்கு விஜயை பற்றி கதைக்கிறான்னு. அதாவது நாம் இந்த விடயத்தை எப்படின்னு என்ற மீடியாவில் நான் சொல்கிற யூடியூப்பில் சொல்லியே ஆக வேணும். அதாவது அதுக்காக வெற்றி பெற்ற அப்புறம் நான் என்ன வீடியோ போட மாட்டேன்னு சொன்னானா? இல்லையே. அதாவது நான் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தேன், அவ்வளவுதான் முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களோட நாட்டில் யாரை நீங்கள் வெளில வைக்கிறீங்களோ அது உங்களோட இஷ்டம். ஸோ அப்படி வெற்றி பெற்று அதை நல்லா செய்தால் அது இன்னும் மகிழ்ச்சி. அவர் இன்னும் ஈழத்தமிழர்களுக்கும் ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்க நல்லா செய்தால் அதை விட இன்னும் மகிழ்ச்சி. கட்டாயம் அது சீமான் தான் செய்யணும் இல்லை, இவரும் அதை செய்யலாம் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதுக்காக உடனே தாவர கட்சி தாவர என்ற மாதிரியெல்லாம் கதைக்கப்படாது. அதாவது இது ஒரு நிலப்பாட்டை நான் வீடியோவில் சொல்லி கொண்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சவரை தொடர்ந்து பாருங்கள், பார்ப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு என்னென்ன நடக்க போகுதுன்றது. நன்றி, வணக்கம்.